ஹலோ ஆல், இது எங்களுடைய பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கீழே வந்து தரைக்கு வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். சைடில் வந்து பார்டர் ஸ்டிக்கர் கோலாத்தில் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் ஸ்டிக்கர் 2 ஒட்டியிருக்கோம். அதில் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சின்ன கோலம் ஒன்றும் ஒட்டியிருக்கோம். அப்படி மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபஸ்ட்டு குபேர பானை வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பெரிய பிள்ளையார். இது வந்து எங்களுடைய சின்ன தாத்தா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அப்புறம் அதை சுற்றி சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கோம். கோவில்களுக்கு போகும்போது அந்த மாதிரி இது டைம்லாம் வாங்கினது. வெள்ளி விளக்கு 3 வெள்ளி விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு தாமரை விளக்கு. இது வந்து மெயினாக பொறுத்துறது. சைடில் வந்து ஒரு குபேர விளக்கு வச்சுருக்கோம். எத்தனை விளக்கு பொறுத்தினாலும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு மண் விளக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மண் விளக்கும் வச்சுருக்கோம். இங்கே வந்து கோமாதா வச்சுருக்கோம். இதுவும் ஒரு தாத்தா வாங்கி கொடுத்தா தான். அதுக்கடுத்து வலம்புரி சங்கு வச்சுருக்கோம். சுற்றி சின்ன சின்ன சாமிகள்லாம் நிறையா வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு செம்பு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து குலதெய்வத்துக்கு வச்சுருக்க செம்பு. இது முடிச்சுட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கும்பம் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார், ஒரு முருகர் இருக்குது. இது வந்து ஒரு அக்கா ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்தது. அதுக்கு கீழே இருக்க பிள்ளையாரும் இன்னொரு அக்கா வாங்கி கொடுத்தது தான். இது திருப்பதி போகும்போது நாங்கள் வாங்கின பெருமாள். அப்புறம் இது வந்து எங்களுடைய குலதெய்வம் ஆனந்த பத்மநாதன். இது வந்து இருக்கன்குடியில் இருக்க மாரியம்மன் அந்த மாதிரி உள்ள சாமிகள். சைட்லேயும் நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம். இது வந்து எங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாமிகள். வாராகியம்மன் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நவதிருப்பதி இருக்குது. இது வந்து குருவாயூரப்பர், சாய்பாபா, கீழே இருக்கிறது முருகர். இது வந்து ராக்காயம்மன். இது தேங்காய் நாரில் செஞ்ச பிள்ளையார். அப்புறம் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து வசனக்காடு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சிவன் ஃபோட்டோ. இது வந்து ஒரு சைட் பார்க்கும்போது ஃபேமிலியாக இருக்க மாதிரி தெரியும். அனதர் சைடில் பார்க்கும்போது சிவன் மட்டும் இருக்க மாதிரி தெரியும். இது வந்து 3D எஃபெக்டில் உள்ள ஃபோட்டோ. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் சில சாமி ஃபோட்டோஸ் இருக்கும். இது வந்து தட்சிணாமூர்த்தி. இதுக்கு மேலே இருக்கிறது இன்னொரு குலதெய்வம். இது மாணிக்க உடையாரதுடைய நேம். அதுக்கு மேலே கற்பக விருட்சாம்பிகை ஃபோட்டோ இருக்குது. அப்படிங்கிற சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நிறையா பெருமாள், மாசாணி அம்மன், மகாலட்சுமி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கும். இது மீனாட்சி அம்மன், இது இருக்கன்குடி மாரியம்மன், வெட்காளி அம்மன், இதுவும் மாரியம்மன் தான். எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியும் பூஜை ரூமில் இருக்கணும். அதனால் அதுவும் இருக்குது. இது வந்து பூ ஊர்லி. இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன விலாக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.